இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலைங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இளம்பலை சித்தர் கோயில். இங்கே என்ன சித்தர் கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காளிங்கநாதர் சித்தர், அதாவது பார்த்தீங்கன்னா 18 சித்தரான ஒருவரான காளிங்கநாதர் சித்தர் கோயில் அடிவாரத்தில் இருக்குது. 18 சித்தர் வாழ்ந்த இடம் கஞ்சமலையாக சொல்லப்படுது. நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க, காருக்கு இந்தமாரி எவ்வளோ டோக்கன் வாங்குறாங்கன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா அடிவாரம். நம்ம இங்கே அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை நடக்கிற சித்தர் பார்த்தீங்கன்னா காளிங்கராயன் சித்தர். 18 சித்தரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மூலிகை இதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுதாங்க கோயில் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் ஒவ்வொரு கோயிலையும் தரிசனம் பண்ண வேண்டியதுதான். இந்த சைடு போனீங்கன்னா இந்த சைடு தான் அந்த கிணறு இருக்குது, மூலிகை கிணறு. இங்கே பார்த்தீங்கன்னா கிணத்துல குளிக்கிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து பக்கிட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு பைட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம குளிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட் எடுத்தாச்சு. இங்கே குளிக்கிறதுக்கான ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இங்கே குளிக்கிறதுக்கான இந்த கிணறு எதுக்காக மெயினாக குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோல் வியாதி, அப்புறம் மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை இந்தமாதிரி இருக்கிறதால சரியாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை கிணறுன்னு சொல்லுவாங்க. நம்ம குளிக்க ஆரம்பிச்சிட்டான். இது பார்த்தீங்கன்னா மூலிகை கிணறுங்க. அப்படியே மூலிகை தண்ணியில் அப்படியே குளிச்சுட்டு இருக்கோம். இதுதாங்க அந்த கிணறு. குளிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் சிலை இருக்குது. இங்கே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தரை தரிசனம் பண்ண அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம அப்படியே உள்ளே போய் அப்படியே சித்தரை தரிசனம் பண்ண அதுக்காக போயிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம்.
உப்பு, மிளகு, வெல்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை சுற்றி 3 முறை சுற்றி அந்த கிணத்துல போட்டால் நமக்கு வந்து தோல் பிரச்சனை இந்தமாரி பிரச்சனைலாம் சரியாயிரும்னு சொல்லப்படுது. இங்கே முருகன் கோயில், அது இல்லாமல் 18 சித்தருக்கான கல் இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்னென்னா மழை பெய்யுதுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல் வீலாக்கும் போடுறேன். ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்து இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், மலையை சுற்றியுமே பனிமூட்டமாக இருக்குது. வேறு லெவலுக்கு பார்க்கவே.